அங்க ஒரு உண்மையும் சொல்லி கூப்பிடுறார். வருமுறை பிறவி வெள்ளம். ஏன்னா அங்கேயும் சில பேர் நம்மள மாதிரி இருப்பான். இப்போ நம்ம சாமி முத்திக்கு வான்னு சொன்னா உடனே போயிருவோமா என்ன? நான் நாளைக்கு வந்துடுறேனே, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடு, பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேனே அப்படிமா ஒருத்தன். புருஷகிட்ட சொல்லிட்டு வரேன்மா. ஒருத்தன் புள்ளகிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன், இன்னும் நான் என்னுடைய சொத்தை பூரா அவனுக்கு எழுதி வைக்கல, எழுதி வச்சுட்டு வந்துட்டுமா அப்படிமா. பார்த்தாரு சம்பந்த பெருமான், ஏப்பா அதெல்லாம் யோசிக்காத, இது தப்பிக்கிறது பெரிய கஷ்டம்னு சொல்றதுக்காக சொல்றாரு. வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாது அழுத்தி உரு என்னும் துயரக்குட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள். திருமணத்து உடன் சேவித்து முன் செல்லும் சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்க மண்ணு ஜோதியின் உள்புக்கார். இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி? வருமுறை பிறவி வெள்ளம். நாம தான் படிக்கிறோமே, 84 லட்சம் யோனி பேதங்களை உடையது இந்த பிறப்பு. அது ஒரு சுத்துன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ள திருந்தலைன்னா 2வது சுத்த ஆரம்பிச்சிருவார் சாமி. ரெடியாடாப்பா அப்படிம்பாரு, பார்ட் 2 அப்படின்னு அடுத்து தயாராயிடும். அதனால சொல்றாரு வருமுறை பிறவி வெள்ளம். அது என்னங்க வருமுறை பிறவி அப்படின்னா, இந்த பிறவியிலே செய்கின்ற வினை பயன்கள் அடுத்த பிறவிக்கு ஏதுவாகிறது, காரணமாகிறது. நமக்கு அடுத்த பிறவி உண்டா? வள்ளுவர் அழகா சொல்லுவார், நீ இப்ப பண்றதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம்டாப்பா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் உனக்கு அடுத்த பிறவி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அது உண்டு, கன்ஃபார்மா உண்டு. வருமுறை பிறவி வெள்ளம். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் அருணகிரிநாதர் வருதுகிறார் இல்லைங்களா. எனவே அப்படிப்பட்ட அந்த பிறவி வெள்ளத்துல விழுந்து 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 என்ன ஆகுறோம்? உரு எனும் துயரக்கூட்டில். இந்த உருவம் இருக்க, இது எப்படிப்பட்ட கூடாமா? துயரக்கூடு. மலம் ஜோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் நல்லதே செய்ய. அப்படிதான் நல்லா இருக்கும்ல. அது என்ன பண்ணுது? வஞ்சனையே செய்ய. ஒட்டாருவாரு வார்த்தை. நல்ல என்னைக்காவது ஒரு நாள் நல்லது பண்ணிருக்குதாப்பா? ஐம்புல வேடரின் அயர்ந்தானே. ஒரு வேடம் வந்தானாலே என்ன பண்ணுவான்? கொல், எரி, குத்து அப்படிம்பானே. 5 வேடர் வந்திருக்குது இந்த உடம்புக்குள்ள, இந்த உரு என்னும் கோட்டுக்குள்ள. அது எவ்வளவு துயரத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த துயரம் நீங்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் எல்லாருக்கும், யாருக்கெல்லாம்? திருமணத்து உடன் சேவித்து முன் செல்லும் சிறப்பினாலே. சிவபெருமான் அசரி, எப்பா யாரெல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்தீங்களோ, யாரெல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்தீங்களோ அவங்களுக்கு முத்தி நிச்சயம், முத்தி நிச்சயம். மருவிய பிறவி நீங்க மண்ணு ஜோதியின் உள்புக்கார். சாமி கூப்பிட்டாரு, அடியார்கள் எல்லாம் தயாராகுறாங்க.